Hi, hello. This is Staff CA 360 from TAF IAS Academy. நாம இன்னைக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். சோ என்ன அப்படினா வந்து உமன்ஸ் ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து ஆல் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த பேங்க்லேருந்து கண்டிப்பாக ஒரு எஸ்சி ஆர் எஸ்டி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப் உமனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு 10 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். எதுக்காக? லோன் அமௌண்ட் வந்துட்டு அவங்க வந்து உமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு பேங்க் ஆச்சும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஆண்டர்பிரனராக அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. எப்போ தொடங்கி வச்சிருக்காங்க? 2016 ஏப்ரல் 5ல் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பெண்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தினரிடையே அடிமட்ட அளவில் தொழில் முனைவோரை ஆதரிப்பதற்காக புதிய தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கு வங்கி கடன்களை எளிதாக்குவதன் மூலம் இத்திட்டம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறது, லோன் இது பண்ணி கொடுக்குறது, கண்டிப்பாக ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தவங்களுக்குனாச்சும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் ஃபார் தி உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி, நோக்கம் பெண்கள் மற்றும் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் சமூகத்தினரிடையே தொழில் முனைவை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களை வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாக மாற்ற இது ஊக்கப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், கடன் தொகை. புதிய கிரீன்ஃபீல்டு தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்காக 10 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான ஒருங்கிணைந்த கடன்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கிரீன்ஃபீல்டுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த எலக்ட்ரிக்கில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக பண்ணக்கூடியது. சரியா? அப்போ மோட்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எலக்ட்ரிக் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய இந்த கிரீன்ஃபீல்டு தொழில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து 10 லட்சம் முதல் 1 கோடி இதுன்னு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு பொதுவாகவே இந்த ஸ்கீம் வந்துட்டு 10 lakhs to 1 crore ஃபார் தி உமனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பட்டியல் வணிக வங்கிகளின் ஒவ்வொரு கிளையிலும் குறைந்தபட்சம் ஒரு பட்டியல் சாதி பழங்குடியின சாதி அவங்களுக்கு வந்து கடன் வாங்குபவர் மற்றும் ஒரு பெண் கடன் ஸோ அவங்க வந்து ஒரு பெண் வந்து கடன் வாங்குபவராக கண்டிப்பாக அங்கே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், உற்பத்தி சேவைகள் அல்லாது வர்த்தக துறைகள் அத்துடன் விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளையும் உள்ளடக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், நீட்டிப்பு. இத்திட்டம் 2025ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, 2025 இது வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருந்த இந்த திட்டம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் வழிகாட்டுதல், ஆதரவை வழங்குவதும் கடனை எளிதாக பெறுவதை உறுதி செய்வதும் ஆகும். இதில் வழங்கப்படும் கடன்களில் 80% அதிகமானவை பெண் தொழில் முனைவோருக்கு நோக்கிய ஒரு இதையே அமைத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து முழுக்க என்னன்னா இதோட ஒரு இது வந்து 2016 ஏப்ரல் 5ல் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்துச்சு. ஸோ இது மூலயமா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எஸ்சி எஸ்டி உமன்ஸ்க்காக தான் வந்து அவங்களுடைய அந்த தொழிலுக்காக இல்லை ஸ்டார்ட் அப்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆண்டர்பிரனராக அவங்கள ஆக்கணும். ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அட் லோ காஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 lakhs to 1 crore வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். தேங்க்யூ.